வெல்கம் டு டர்போ டைம் சேனல். நம்ம சேனலில் இங்கிலீஷ் கிராமர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வொக்காபுலரி பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இப்போது நம்ம இந்த வீடியோவில் எடுத்துக்கிற வார்த்தைகள் as such, suches, such, such that, such a. இப்போ பார்க்க சச்சஸும் as suchம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் சச்சஸ் போடுற இடத்துல as such போட முடியாது. அது மாதிரி ஒன்று ஒன்று எங்கெங்கே போடுறது அப்படின்னு இந்த 5 வார்த்தைகளும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சச் அப்படின்னா மாதிரி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 5க்கும் எந்தெந்த இடத்துல போடுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சச்சஸ்னா இது மாதிரி. இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்காக எக்ஸாம்பிள் பார்த்து அதுக்கு விளக்கமாக பார்க்கலாம். ரமேஷ் இஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஹி இஸ் இன் சார்ஜ் ஆஃப் அட்வர்டைசிங், ப்ரொமோஷன் அண்ட் சச். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரு. அவர் என்னென்னதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்றத குறிக்கிறதுக்கு, இந்தந்த இதுக்கெல்லாம் அப்படின்னு குறிக்கிறதுக்கு இந்த இடத்துல சச்சுன்றது உபயோகப்படுது. அட்வர்டைசிங், ப்ரொமோஷன் அது மாதிரி அது சம்மந்தப்பட்டதுகளுக்கும் அவர் பொறுப்பு அப்படின்ற அர்த்தம் இந்த சச் அப்படின்றது வருது. தி ஜுவல்லரி செல்ஸ் இயரிங்ஸ், நெக்லஸஸ், ரிங்ஸ் அண்ட் சச். இதில் என்ன அர்த்தம் வருதுன்னா, அந்த ஜுவல்லரி ஷாப் காதில் போடுற தோடு, நெக்லஸ்ஸு, மோதிரம் இதெல்லாம் இது மாதிரியானதுகளை விற்கிறாங்க. இது மாதிரியான அப்படின்றதுக்கு சச் அப்படின்ற இடத்துல யூஸ் ஆகுது. மோதிரம், நெக்லஸ் இது மாதிரியெல்லாம் விற்கிறாங்க, இது மாதிரியானதை விற்கிறாங்க. இது மாதிரியான அப்படின்றதுக்கு இந்த சச்சுன்றது அர்த்தத்தில் இது மாதிரி அப்படின்ற மாதிரி அர்த்தம் வருது சச் அப்படின்றது. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹிஸ் ப்ரெசன்டேஷன் வாஸ் சச் தட் ஒன்லி சம்ஒன் வித் டெக்னிக்கல் நாலேஜ் குட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது அவரோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்தது அப்படின்ற அர்த்தம். இந்த இடத்துல சச் தட் அப்படின்ற இடத்துல என்ன அர்த்தம் வருதுன்னா, எப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது சம்ஒன் வித் டெக்னிக்கல் நாலேஜ் குட் அண்டர்ஸ்டாண்ட். நல்லா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் அவருடைய ப்ரெசன்டேஷனை புரிஞ்சுக்க முடியும். அவரோட ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இதுக்கு அர்த்தம் வருது. இப்படி இருக்குது அவருடைய ப்ரெசன்டேஷன், எப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற அர்த்தம் சச் தட் அப்படின்ற இடத்துக்கு வருது. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, his kindness was such that everyone enjoyed his company. இதில் என்ன அர்த்தம் வருது, அவருடைய கருணைத்தன்மை எப்படி இருக்குது அப்படி அதே தான். அந்த சச் தட்டுன்னு இருக்குது, அதே அர்த்தம் தான். எப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருவரும் அவர் கூட இருக்கிறத விரும்புகிறாங்க. ஒவ்வொருவரும் அவர் கூட இருக்கிறத விரும்புவது போல் அவருடைய விரும்புறதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய கைண்ட்னஸ் இருக்குது, அவருடைய கனிவுத்தன்மை இருக்குது. சச்சுதட் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி இருக்குது அவருடைய கருணைத்தன்மை அப்படின்னு அந்த சச்சுதட்ன்றதுக்கு அர்த்தம் வருது. இந்த மாதிரி இந்த வாக்கியத்தில் வருது. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம்னா, இட் வாஸ் சச் எ நைஸ் டே டுடே. அதாவது இன்றைக்கி சொல்கிறோம், இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருந்தது, அவ்வளவு நல்ல நாளாக இருந்தது இன்றைக்கி அப்படின்ற அர்த்தம் இதில் வருது. சச் எ நைஸ் டே. அப்படி ஒரு சச்சியா அப்படின்னா அப்படி ஒரு அப்படின்னு அர்த்தம் வருது. ஹி இஸ் சச் எ நைஸ் பர்சன் அப்படின்னா அவர் அப்படி ஒரு நல்ல ஆள், அவர் அப்படி ஒரு நல்ல ஆள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அப்படின்ற அர்த்தம் சச்சியா அப்படின்றதுக்கு வருது. அடுத்த வார்த்தை பார்த்தோம்னா, லிவிங் இன் ஸ்டேட்ஸ் இஸ் சச் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஸ்டேட்ஸ்னால் அமெரிக்காவில் வாழ்கிறது அப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அப்படி ஒரு அப்படின்ற அர்த்தம் இதில் வருது. அதுதான் சச்சியா. சச்சஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியானது தான். வி பிளான்டட் வெஜிடபிள் இன் அவர் கார்டன் சச்சஸ் டொமேட்டோஸ், குக்கும்பர்ஸ் அண்ட் பிரிஞ்சால்ஸ். நம்ம தோட்டத்தில் இன்னென்ன மாதிரியான சச்சஸ் அப்படின்னா இந்தந்த மாதிரியான இன்னென்னவெல்லாம் தக்காளி, குக்கும்பர், பிரிஞ்சால் இதெல்லாம் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் தோட்டத்தில் அர்த்தம் வருது சச்சஸுக்கு. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம்னா, ஐ லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் சச்சஸ் பாலிட்டிக்ஸ், நியூஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இதில் என்ன மாதிரி வருதுன்னா, நான் இன்னென்ன மாதிரியெல்லாம் பொலிட்டிக்ஸு, நியூஸு, ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் விரும்புகிறேன். இன்னென்ன மாதிரி அப்படின்றதுக்கு தான் சச்சஸ் அப்படின்னா இந்தந்த மாதிரி இன்னென்னவெல்லாம் அப்படின்ற அர்த்தம் வருது. இப்போ அஸ் சச் அப்படின்னு சொன்னோம்னா அது வித்தியாசமான அர்த்தம் வருது. அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, எ ஸ்மார்ட் ஃபோன் இஸ் எ சென்சிட்டிவ் எலக்ட்ரிக் டிவைஸ். அங்கே புள்ளி வச்சுறோம். அஸ் சச் யூ நீட் டு ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப சென்சிட்டிவான எலக்ட்ரிக் டிவைஸ். ஆக அப்படி இருக்க, இதில் என்ன அர்த்தம் வருதுன்னா, ஆக அப்படி இருக்க, அஸ் சச் அப்படி இருக்க யூ நீட் டு ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த சென்டென்ஸில்
ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம், அதனால் ஆஸ் சச்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். இதையே நடுவில் அந்த கம்மா போட்டுக்கலாம். அண்ட் ஆஸ் சச் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரே சென்டென்ஸாக பண்ணணும்னா அண்ட் ஆஸ் சச் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸை பார்த்தோம்னா சுரேஷ் இஸ் அன் அக்டாகனேரியன் அண்ட் ஆஸ் சச் இஸ் நாட் ஸோ ஆக்டிவ் இன் டே டு டே பாலிடிக்ஸ். சுரேஷ் 80 வயதை கடந்துட்டார், அவர் உடம்புலாம் சரியில்லை, அதனால் அப்படி இருக்க அப்படின்ற வார்த்தை தான் எக்ஸாக்டாக ஆஸ் சச்ன்றதுக்கு அர்த்தம். ஹீ இஸ் நாட் ஸோ ஆக்டிவ், அவர் ஆக்டிவாக பாலிடிக்ஸில் ஈடுபடல. அப்படி இருக்க அப்படின்ற அர்த்தம் ஆஸ் சச் அப்படின்றதுக்கு அதுதான் உண்மையான. ஆஸ் சச்ன்றது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். இது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிறதுனால இன்னும் 1-2 சென்டென்ஸ் பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ் ஆஸ் சச் கான்ட் குவாரண்டி சக்ஸஸ். இதில் என்ன அர்த்தம் வருது? நல்லா அறிவு இருக்கிறது மட்டுமே சக்ஸஸுக்கு, வெற்றிக்கு கேரண்டி கிடையாது அப்படின்றதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதில் எப்படி வருதுன்னா இன்டெலிஜென்ஸ் ஆஸ் சச், இன்டெலிஜென்ஸ் மட்டுமே இந்த இடத்துல அந்த மாதிரி அர்த்தம் வருது. சக்ஸஸுக்கு கேரண்டி கிடையாது, அதாவது இன்டெலிஜென்ஸ் மட்டுமே அப்படின்னு அர்த்தம் வருது இதில். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம்னா ஹீ இஸ் நாட் அகைன்ஸ்ட் க்ரோத் ஆஸ் சச். இந்த சென்டென்ஸ் ஒரு தனியாக ஒரு இடத்துல பார்க்க முடியாது. அந்த அடுத்த வாக்கியங்களையும் சேர்த்து இதை படித்தா தான் நமக்கு அர்த்தம் புரியும். இந்த இடத்துல என்ன வருதுன்னா ஹீ இஸ் நாட் அகைன்ஸ்ட் க்ரோத் ஆஸ் சச், அவர் க்ரோத்துக்கு எதிரி அல்ல அப்படியே அப்படின்னு அர்த்தம் உள்ள சென்டென்ஸுக்கு வந்த மாதிரியே தான். அவர் ஏதாவது ஒரு க்ரோத்துக்கு எதிராக ஏதாவது சொல்லியிருப்பார், உடனே அவர் மொத்தமாக அவர் க்ரோத்துக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் அதை விவரிக்கும் போது அப்படி சொல்லலாம். ஏதாவது ஒரு இடத்துல அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல க்ரோத்துக்கு எதிராக ஏதாவது சொல்லியிருந்திருப்பார், உடனே அந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட்டாக சொல்லும்போது ஹீ இஸ் நாட் அகைன்ஸ்ட் க்ரோத் ஆஸ் சச் அப்படின்னு சொன்னோம்னா அவர் க்ரோத்துக்கு எதிராக அவர் பேசுனதுனால அவர் க்ரோத்துக்கே எதிரி அல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறதுக்கு சொல்லலாம்.